வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு டின்னருக்கு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 பல்லு கார்லிக் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தா நான் கடையில் வாங்கின பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட பாஸ்தா சாஸ் கிடைக்கல அப்படின்னா தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் நம்ம ஷாப்ஸில் இட்டாலியன் ஹெர்ப்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடரும் நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா பவுடர் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டோர் பாட் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் கறி மசாலா பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி பாயில் ஆகிறப்பவே அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா பாயில் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். பாஸ்தா நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு அது நல்லா வேகணும். பாஸ்தா நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இங்கே நான் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கிடலாம். இந்த ஆயில் சேர்த்து அது குக் ஆகும்போது உங்களுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த பாஸ்தாக்கான சாஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த அரோமா நல்லா வர்ற வரைக்கும். அதை கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. தேவைன்னா உங்களுக்கு அந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒன்று போல் வதங்கி வரணும். ஆனியன் நல்லா வதங்கி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அது வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான அந்த தக்காளி சாஸை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஊற்றுங்க. நான் இங்கே பாஸ்தா சாஸ் ஊற்றியிருக்கேன். பாஸ்தா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, தக்காளியை கட் பண்ணி பியூரி ஆக்கி வச்சுருப்பீங்கல்ல, அதை அதில் போட்டுருங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அது நல்லா வேகணும். பாஸ்தா வெந்துருச்சான்னு அதை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு கொலாண்டரில் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சாஸ் கொதிக்கிறப்பவே அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எவ்வளோ சில்லி பவுடர் வேணுமோ அது நல்லா சேர்த்துக்கோங்க. அந்த சில்லி பவுட்ரு அப்புறம் நம்ம அந்த ஹெர்ப்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, என்கிட்ட ஹெர்ப்ஸ் இருந்தது. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அந்த கறி மசாலா பவுடரை அதை ஆட் பண்ணணும். கறி மசாலா பவுடர் அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம தண்ணி வடிய வச்சுருக்கோமே பாஸ்தா, அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அது மேலே ஆயில் விடணும். என்ன ஆயில்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அந்த ஆயில் விட்டு அந்த பாஸ்தாவை நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ பாஸ்தா சாஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் உடனே எல்லாரும் டின்னர் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பாஸ்தாவையும் பாஸ்தா சாஸையும் நீங்கள் மொத்தமாகவே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஒருத்தர் லேட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை சேர்த்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் சூடாகவும் சாஸை நீங்கள் திருப்பி சூடு பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி சர்வ் பண்ணணுன்றதும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஒரு பிளேட்டில் தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான சீஸை அது மேலே சேர்த்து கிரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.